பராமரிப்புக்கு ஆள் இல்லாம. இங்கிட்ட எங்கடா போறேன் கோயிலுக்கு? போ. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்க கோயிலுக்கு போகலான்ட்டு. மருதமலை தானே சொன்னேன். ஆமா, எங்கிட்டு போகணும்? சரி, ஓகே, இது கரெக்டு தான். கேமரால நீ ரொம்ப அழகா இருக்கு. இப்போ எல்லாம் மருதமலை கோயில் வரைக்கும் வந்தோம். க்ரௌட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, கீழே ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூட் செய்யறத கேட்போம். அவரோட எதிர்காலத்தையும் கேட்டு வந்துடலாம். அவங்க பேர் சூட் செய்யறது தானே இங்கிலீஷில். இங்கிலீஷ் வேணா ஓகே. எவ்வளோ? 50 ரூபாயா? எப்படி பார்த்தா குடும்பமான எல்லாருக்கும் பார்ப்பீங்களா? அந்த மாதிரி குடும்பம் சொல்றீங்க? என்ன குடும்பம்? குடும்பம்னா வீட்டுல அம்மா அப்பா இந்த குடும்பம். நான் கூட குடும்பமா பார்த்தேன். இப்படிவா முன்னால பேர் என்னங்க? கோவிந்தராஜ். வயசு 32. சாமிக்கும் பழத்துக்கும் போட்டு முருகனுக்கும் போட்டு போடும். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கடை பாண்டி அங்காளம்மா கங்காளம்மா ஒத்தடா தேங்கிட்டுங்க. இந்த கைக்கு பேர் வந்துங்க சங்கு கை. நல்ல கை தான். அப்படின்னா நீ வந்து யாரையும் ஏமாத்தி பொழைக்கல. யாரையும் ஏமாத்தி பொழைக்கல. ஆனா ஏமாந்து பொழைச்சிட்டிய. ஏமாந்து பொழைக்கல. ஏமாந்ததை பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நம்பாம கேட்டு நம்பிக்கிறீங்க. எல்லாம் கொடுக்காம பாவுனா நீங்க கொடுத்தான் பாவு தவிர நீ யார்கிட்ட வாங்கி பாவு கிடையாது. சரிங்களா? ஆனா ஆளுதான் முரட்ட புத்தி. ஆனா புத்தி வந்து நீ குழந்தை மாறுத. ஆளுதான் முரட்ட புத்திங்க. ஆனா புத்தி வந்து குழந்தை மாறுத. ஆனா மத்தவனை கெடுத்த வாழை பத்தி கை சாகும் வரை கிடையாது. மத்தவனை கெடுத்த வாழலாம் ஏமாந்த பத்தி சாகும் வரை கிடையாது. ஆயுசு வந்து கெட்டு ஆண்ட ஆயுசு பத்து குறையிலன்னு 2-3 கெண்டமெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்படியா? வண்டி வாகனத்துலயா? கெண்டமெல்லாம் தாண்டிட்டீங்க. உயிருக்கு வந்தது காசு பணத்தோட போச்சு. இனி உயிர் சொல்ல போன உங்களுக்கு 80,000 ரூபாய் பலம். ஆயுள் பத்து குறையில்லை. இருதலை பார்க்கும்போது சாமி நீ சொந்த இடத்துல வாழ்ற வாய்ப்பு இல்லைங்க. சொந்த இடத்துல வாழ்ற வாய்ப்பு கிடையாது. அப்பன் சொத்துலயோ சாசன அனுபவிக்க வாய்ப்பு இல்லை. நீங்களா சரி இடம் ஈடு கடன் தவிர உங்க பூர்வ இடம்ங்கிறது ஆகாதுன்னு இல்ல இருந்தே ஆகாதுங்க. புரியுங்களா? ஆமா, அதுவும் போல. அப்ப சங்கத்துக்கு கைக்கு வந்துங்க அடிமை தொழில் பண்ற கைக்கு வந்து சாகும் வரை கிடையாது. அடிமை தொழில் கிடையாது. அடுத்தவனே கைட்டு வேலை செய்யக்கூடாது. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஆனா இந்த 7 வருஷத்துல இருந்து இந்த 2-3 வருஷமா இதுமே ஸ்டடி இல்லாம இருக்குல்ல. சம்பாதிக்கிறீங்க, பாடுபடுறீங்க, உழைக்க வேணாம் உருப்படே இல்லைங்களா? சார் உண்மை பைய பதில் பேசு. சொல்லுங்க. சரிங்களா? ஆனா திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஆனா எல்லா திறமையும் இருந்து உண்டத்தை மத்தாளுக்கு ஊசு ஆகுது. ஆனா அதே திறமை உங்களுக்கு ஊசு இல்லை. அப்ப உன்னை வச்சு மத்தவங்க முன்னேறிட்டு இருக்கிறாங்கண்ணா. இப்ப உங்க சிஷியெல்லாம் குருவாயிட்டா. என்னோட சிஷியெல்லாம் குருவாயிட்டாங்க. நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் பார்க்கும்போது நீ வந்து எதையுமே கவலைப்படுறது இல்லை. நீ வந்து பணம் வந்தா சிரிக்க போறதும் இல்ல. வெளில வந்து அழுகுப்பு அன்னைக்கு நீங்க ஒரே லெவல்ல தான். புரியுங்களா? குடும்ப ரீதியில் பார்க்கும்போது சொந்த பந்தங்கள் எந்த உபகாரம் கிடையாது. நீ யாரும் எதிர்பார்க்க போறதும் இல்லைங்க. அவங்க கூடப்பா இவங்க கூட கண்டிப்பா எதிர்பார்க்கறது இல்லை. உங்களுக்கு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. அப்ப கைக்கு வந்து பார்க்கும்போது வெளிநாடு யோகம் கட்டு. வெளிநாடு கட்டு எல்லாம் கிடையாது. கட்டாயம் கூட போக கூடாதா? சுத்தி பார்க்க கூட எங்க போனாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனைகள் சும்மா உள்ளூர்லயே வருது. இன்னைக்கு லைஃப் குடும்ப வாழ்க்கை அது தடையத்தான் இருக்குதுங்க. லைஃப் குடும்பம் வாழ்க்கை அதுவும் தடைதான். அப்ப இந்த கைக்கு வந்து அம்மா தங்கமான அம்மா. அம்மா தங்கமான அம்மா தான். இன்னைக்கு அம்மா இல்லாட்ட குடும்பம் இல்லை. புரியுங்களா? உங்களுக்கு சொந்த பந்தங்களும் படையே இருக்கிறாங்க. வேஸ்ட். படி இல்லாத கிணறு 8 தான் பார்த்துக்கொண்டு தவிர நீங்க இறங்க தண்ணி குடிக்க முடியாது. உருண்டாலும் நீங்க தான், பிறண்டாலும் நீங்க தான். அப்ப உங்களுக்கு வந்து கெண்டங்கள் கிரகங்கள் செய்வேன்னு சொல்லி நம்ப வேண்டாம். அதெல்லாம் வச்சாலும் வராது. வராது. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. சாமியை கையெழுத்து கும்பிடாட்டி மனசு நினைச்சு போயிட்டே இருப்பீங்க. சரி, மனசையும் போயிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த கைக்கு வந்து பிசினஸ் நல்லா இருக்குது. பிசினஸ் ஆனா இப்ப கொஞ்சம் மங்கிட்டு இருக்குதானே? பிசினஸ் மங்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க போட்டோன்னு எடுக்க முடியாது இல்லைங்க.
இன்னைக்கு நீ போட்ட முதல்ல எடுக்க முடியாது. எப்போ எடுக்கிறது? அது காரம் வந்து திஷ்டி தாங்க ஓவரங்க மேல. திஷ்டி போட்டுருச்சு. ஆமா, சரியான கண் வாம்பளங்க. பழைய தெம்பு இல்லைங்க, ஒரு பழைய சுறுசுறுப்பு இல்ல, ஒரு பழைய தில் இல்ல, இப்ப எல்லாம் ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்குதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப உங்களுக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சது. திடீர்னு கல்யாணம் முடிஞ்சது. சொத்துக்கான கல்யாணம் சொல்லுக்கா முடிஞ்ச கல்யாணம் தான். ஆமா, சொத்துக்கான சொல்லுக்காக முடிஞ்ச கல்யாணம் தான். அப்ப சாவு ஆணும் பெண்ணும் சாவு பிரிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா இல்ல. பிரிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எது அனுசரிச்சு போய் குடும்பம். புரியுங்களா? இப்ப உங்களுக்கு என்ன பார்க்கும்போது கைக்கு வந்து வீடு கட்ட பார்க்கும்போது கண்டிப்பா உண்டு. சொந்தமா வீடு கட்டுற யோகம் இருக்கு, கண்டிப்பா இருக்குது. வேற முயற்சி பண்ண கண்டிப்பா கட்டுவீங்க. ஆனா இன்னைக்கு இந்த 2-3 வருஷத்துல பார்க்கும்போது தொழில் ஸ்தானம், குடுக்கல் வாங்கல், வரவு செலவு, நம்பர் காரியம், வரவன் அமௌண்ட் எல்லாம் தடையா நிக்குதுங்களா? காரணம் வந்து திருஷ்டி தான். எல்லாம் திருஷ்டி. இப்போ முக லட்சணம் மாறியாச்சு, உடல் களம் மாறியாச்சு, எல்லாம் மாறிட்டு. சரிங்களா? அப்ப காரணம் உங்களுக்கு தெய்வத்துக்கு குறை எதுவுமே கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா தெய்வ சப்போனுக்கு எல்லாம் இருந்தாலுங்க சாமி குறைவனுக்கு இல்ல. சாமி குறைபாடு, சாமி குறைபாடு எதுவுமே இல்ல. மனைவினால கிரகம், மக்கள்னால குறைவு, குடும்பத்தினால பிரச்சனை சொல்ற வரக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தொழில் திருஷ்டி ஓவரா இருக்கு. இப்போ தொழில் முன்னேற விட மாட்டேங்குது. தொழில் முன்னேற விட மாட்டேங்குது. அப்ப காரணம் திருஷ்டி தான். நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போனீங்கன்னா கண்டிப்பா ஆடு மாடு ஜாபன் மாசத்துக்கு மேல முக்கியமான காரியம் எதிர்பார்த்துக்கிறேன். முக்கியமான காரியம் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஆடு மாடு ஜாவனுக்குள்ள ஜெயிச்சிருவேன். ஆணி, ஆணியா? ஆணி அடுத்தது ஆடி, ஆடி மாடு ஆவணி. ஆனா இது திருஷ்டி மாறினா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். நீ களவாணிபுரத்துல வர மாதிரி சொல்றீங்க. ஆடி போய் ஆவணி வந்தா நல்லா இருக்கும். யாரும் திஷ்டி தானே பாதிக்குது. வேற செய்வனு கிரவனுக்கு வச்சாலும் வராது. சொன்னா நம்ப வேண்டாம். என்ன கோயில் சொல்லவே இல்லை. மனுஷனே கட்டாத கோயில். மனுஷனே கட்டாத கோயில் நானே எடுத்து வச்சு வேண்டிக்கிறதா? இல்ல, அது நீ கட்டுறதானே. அதுவும் நான் கட்டுறதானே. சுயமா ஏதாவது தானா உருவான கோயில். தானே அந்த கோயில் சின்ன வழிமுறை செஞ்சுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எந்த கோயில சொல்றீங்க? அப்பனா எந்த ஊர் இருக்கிறீங்க? சொல்லுங்க. எந்த ஊர் சொல்லுங்க. எந்த ஊர்? கோயம்புத்தூர். கணுவேல கோயில் இருக்கு. சிவன் கோயிலா? மனுஷனே கட்டாத கோயிலுங்கிறது பாம்பு புத்துங்க. பாம்பு புத்தா? தானா உருவான கோயில். செஞ்சுக்கிறதுக்கு 2 கண்ணு, வச்சுக்கிறதுக்கு 2 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு, அந்த அம்மாக்கு 1000 கண் இருக்குது. ஒரு சின்ன வழிமுறை செஞ்சிருங்க. எங்க இருக்கு? கணுவாயில இருக்கு. கணுவாயில இருக்கா? கன்னிமடை போற வீட்லயும் இருக்குது, தடாகம் போற அந்த வீட்லயும் இருக்குது, தடாகம் போற அந்த வீட்லயும் இருக்குது. புரியுங்களா? பேண்டவள போற வீட்லயும் இருக்குது. இங்க காலேஜ் கந்தல் புத்து இருக்குது. இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் கந்தல் புத்து இருக்குது. என்ன பொண்ணு பொருள் வாங்கணும்னா எந்திர மந்திரம் கிடையாது, செய்யாது. நம்புனா சாமி தான், நம்பாட்டி கல்லுதான். சார் தேராது. திருப்பதி போனா தேராது. தேர அருள் நல்லா ஆகல. அது நம்பிக்கையோட கோயில் போட நடக்க, நம்பிக்கையோட நடக்காது. ஆனா மனசை கோயிலுக்கு போகக்கூடாது. சார் மனசோட போனா ஜெயிச்சுட்டு வரலாம். போகும்போது நடக்குமா? டெய்லி போராட்டம் நடக்காது. நம்பிக்கையோட போய் பாருங்க, ஜெயிச்சுட்டு வரலாம். புரியுங்களா? இதெல்லாம் கண்டிப்பா விலகச்சுன்னா நல்லா ஜம்முன்னு உட்காந்துருவேன். ஓகே, போறவல்ல பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன பொருள் வாங்குவோம்னா பசும்பால் வாங்கிக்குவாங்க. திஷ்டி பச்சு மூலிகை தெரியுமா? அந்த ஒரு மூலிகை 7 மூலிகை வாங்கிக்கோ. நாகதாளி புஷ்பம் மூலிகை 1. இந்த 8 பொருள் வாங்கி 1/4 லிட்டர் பால் மட்டும் வாங்கிக்கோங்க. பாலுக்குள்ள வந்து வேறு உள்ள போடுங்க. ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க குலதெய்வத்தோட பேர் தெரியுங்க. குலதெய்வத்தோட பேரு, உங்க பேரு, சம்சார குடும்பம் அத்தனை பேர் எழுதிக்காங்க. எழுதி கீழே முருகன் துணை எல்லாம் பால் போட்டு புத்து மேல ஊத்திருக்கு. புத்து மேல ஊத்திட்டீங்கன்னா அந்த எல்லா திஷ்டி புத்தோட போயிருக்கு. புரியுங்க? சிவனுக்கு 3 கண்ணு தான், அந்த அம்மாக்கு 1000 கண் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு காலம் திஷ்டி நீங்கிரு. டவுட் இருந்தா கேளுங்க. சந்தேகம் வந்தா கேட்டுரும். அவ்வளவுதானே? டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நான் வேற என்ன சந்தேகம் கேட்கறது? வரலையா? ஆனா இப்போ உடம்பு கொஞ்சம் முகலத்துல மாறி பழச்சு தெம்பில்ல. திஷ்டி அது ஓவர். ஏன்னா இப்போ ரயிலில் போனால் கிரகம் மெயிலில் போயிட்டு இருக்கு. நான் ரயிலில் போனால் கிரகம் மெயிலில் போய்கிட்டு இருக்கா? டைமிங்லாம் கிளம்பு. இந்த தப்பான கண்டிப்பாக கிடையாது. யதார்த்தமான ஆளு தானே. தப்பானது மனசுல வச்சுக்க மாட்டேன், உடனே கேட்டுருவேன். அதெல்லாம் கேட்டுறேன். டைம் வச்சு கேட்கலாம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நல்லா இருந்தீங்க. இந்த 2-3 வருஷம் எல்லாமே லாக் ஆகுது. ஓலச்சோடின்லாம் எழுதிருக்கீங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? கைரேகை மட்டும்தானே? இது போதும். கைரேகை தான் மெயின். டவுட் வந்து கேளுங்க. நான் தான் கேட்டேன். ஓலச்சோடி முத்து போடுறது பார்த்தாலும் மீன்
ஏன் பதில் வேற குடும்பத்தை பற்றியும் சொல்லிட்டீங்க, தொழில் சொல்லிட்டீங்க, எங்கேயும் சொல்லிட்டீங்க, பரிகாரமும் சொல்லிட்டீங்க. அது வேணா பண்ணலாம், ஆடி முடியும் ஆவணம் பண்ணலாம். அது விலை கோணும் இல்லை. ஆடி போய் ஆவணி வந்துடணும். ஆனால் பார்ட்னர் சேர வேணும். பார்ட்னர்லாம் சேர்க்கக்கூடாது. தனிப்பட்ட முறை செய்யல. சோலோ பர்ஃபார்மன்ஸ். ஆனால் வெளிநாடுகவும் கட்டு. வெள்ளாடா? வெளிநாடு. வெளிநாடா? அதான் சொல்லிட்டீங்களே, டூரா கூட போகாத, பஞ்சாயத்து வரும். பஞ்சாயத்து பிரச்சனையாயி தப்பு செய்யாம தண்டனை வரும். ஒரு பெண்ணுனாலே பிரச்சனை வரும். சும்மா கூட போகக்கூடாதா? போனா வெள்ளாங்க. இங்க லோக்கல்ல இந்தியாக்குள்ள போய்க்கலாமா? இங்க வேணா போகலாங்க. அதிகமா கூட்டு சேர்ந்து சுத்த வேண்டாம். சுத்தர மாட்டிக்கு. சுத்தர மாட்டிக்கு. கேட்டுக்கிறியாப்பா? அதான் கூட்டமா நான் செய்யறேன். ஆனா உன் மேல பழி வரும். பழி என் மேல வந்துடும். தேவையில்ல அனுபவிக்கணும். தேவையில்ல அனுபவிக்கணும். அப்ப காரை கெடுக்கிறது திஷ்டி தான். ஏன்னா சாமி கண்பட்டவர் தேங்கோளத்தோடு போயிருங்க. ஏன்னா மனசோட கண் பச்சுந்தாள் பட்டு போயிரும் இல்லைங்க. சார் சாமி கண்பட் ஒரு தேங்கோளத்தோடு போயிடும். மனசு கண்ப பச்சுந்தாள் பட்டு போயிடும். இப்போ ரெண்டு பட்டு உட்காந்துருக்கிறேன். பட்டு உட்காந்துருக்கேன். மீண்டும் நீ தெளிவணும்னா திஷ்டி பார்த்துட்டு கண்டு தெளிஞ்சிருவேன். ரைட்டு. அந்த உருளை மட்டும் வாங்கி பாலுக்குள்ள போட்டு புத்துல ஊற்றி. ஓகே, நன்றி. ஓகே.